ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. யாருக்காச்சும் இதை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ்ல யாராச்சும் ஐசிஎஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? எனக்கு இல்ல ப்ரோ. எனக்கு ஓகே, யாருக்காச்சும் வேற யாருக்காச்சும்? அதாவது இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஐடியா இருக்கு. பவர் பிளான்ட், வாட்டர் பம்பு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஹாலிவுட் படத்துல பார்த்திருக்கேன். இப்போ சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரப்ப இருந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அதாவது வந்து ஒரு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வந்தா இந்த டைஹார்டு அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து வந்திருந்தீங்க, யாராச்சும் ஹேக்கிங்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரியல் டைம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் எப்படா ஒர்க் பண்ணுவோம், ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை எப்படா அன்லாக் பண்றான், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த ஐசிஎஸ் செக்டர் ரிலேட்டட். அதுக்காக அதெல்லாம் உண்மையான்னு கேட்டுறாதீங்க, அது பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் ஐசிஎஸ்னா ஒரு கிரிட்டிக்கல், இப்படி வச்சுக்கோங்க, ஐடிங்கிறது ஒரு செக்டர், ஓடி ஆப்ரேஷனல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இன்னொரு செக்டர். ஓகேவா? நீங்க படிக்கிற சைபர் செக்யூரிட்டியில இது ஒரு ஸ்ட்ரீம் விச் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் டு ஓடி. ஓகேவா? அதை பத்தி ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம கல்பாக்கம் இருக்கு இல்லையா, கல்பாக்கம் அணுமின் நிலையம், அப்புறம் நெய்வேலி அணுமின் நிலையம், இதெல்லாம் வந்து ஒரு ஓடிக்கான எக்ஸாம்பிள். இப்ப நீங்க பெங்களூர்ல இருந்தீங்க அப்படின்னா என்னைக்காச்சும் நிறைய பேர் பெங்களூர்ல இருந்திருப்பீங்க, சீடாக்குன்னு ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்துருக்கீங்களா? இந்தியால சீடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? பெங்களூர்லயே இருக்கு, பெங்களூர் தான் ஹைட்டு. ஸோ அந்த சீடாக் வந்து இந்த பவர் கண்ட்ரோல் செக்டர்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஐசிஎஸ் தான் என்ன, அதுல இருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். அண்ட் இது வந்து என்னோட ஓன் மெட்டீரியல் கிடையாது, டிஸ்க்ளைமரா நான் சொல்லிடுறேன். இது வந்து வேற ஒரு ட்ரைனிங்ல இருந்து எடுத்து அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிற ஒரு டீச் பண்ணுங்கிறக்காக எடுத்து இது பண்றது. ஸோ யாராச்சும் ரெக்கார்ட்க்கு இது பண்ணீங்கன்னா ஸ்ட்ரீம் இது நீங்க காப்பிரைட் கண்டென்ட் போட்டுட்டுருவோம், அதையும் போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசிஎஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க்குக்கும் ஒரு நார்மல் ஐசிஎஸ் நெட்வொர்க்குக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக வந்து ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க்ல வந்து ஒரு சர்வர்ஸ் இருக்கும், வேன் இருக்கும், லேண்ட் இருக்கும், அண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் ஓடி செக்டர்ல வந்து நெட்வொர்க்கே தனியா இருக்கும் அண்ட் அண்ட் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணா ஓடி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், கமர்ஷியல். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து கார்ப்பரேட் டேட்டாவும் ஐடி செக்டரும் இந்த செக்டரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இந்த டைக்ராமுக்கு வரேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஐசிஎஸ் வந்து என்னென்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் கண்ட்ரோல், அது வந்து உங்களோட ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கதா நினைச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்க ஒரு தண்ணி மீட்டரோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் மீட்டரோ வந்து உங்களோட சிஸ்டமோட கனெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான் ஒரு ஐசிஎஸ்க்கான எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? கேக்குதா? எஸ், கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. அண்ட் ஐஓடி வந்து ஐசிஎஸ் கிடையாது, இதை ஒரு பாயிண்டா நான் சொல்லிடுறேன். ஐஓடி வந்து எல்லா ஐசிஎஸ்ஸுமே வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நெசசரி கிடையாது. இதுவும் ஒரு பாயிண்டா எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஐசிஎஸோட டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஎஸ் வந்து 1700s வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு இல்லையா, அப்பதான் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் வந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா ஒரு ஐசிஎஸ்ஓ இல்லை ஒரு ஸ்கேடாவோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1960s to 1980s. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஎல்சி கண்டுபிடிச்சாங்க. பிஎல்சி கண்டுபிடிச்சிட்டு
தென் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசிபி/ஐபி பிஎல்சிக்கு வந்து புரோட்டோகால் எனேபிள் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வெப் சர்வர் எனேபிள் பண்ணாங்க 2003ல. அப்பதான் இந்த லேனு வேனு இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்க சமயம். தென் வந்து ஆக்டிவ் டைரக்டரி எனேபிள் பண்ணாங்க. அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி ஃபார் ஐசிஎஸ் வந்து செப்பரேட் டொமைன், செப்பரேட் பென் டெஸ்டிங் அண்ட் செப்பரேட் வேற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஸ்கேடா வந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து லாஸ்டோட இது. ஓகேவா? கேக்குதாடா? கேக்குதுடா. ஓகேடா. சாரிடா எல்லாருக்கும் சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். ஸோ சாரி அபவுட் தட். ஸோ சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம் டைம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஐசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இதாக சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஐஏசிஎஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட ஆட்டோமேஷன் எனேபிள் பண்றது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர்விஷன் கண்ட்ரோல். டிசிஎஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி கண்ட்ரோல் சிஸ்டம். டிசிஎஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஐடி பார்க் பெரிய பெரிய கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த சைட்ல ஹனிவெல்லு, ஸ்கின்னர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு கிட்ட வச்சிருப்பாங்க. யாராச்சும் நோட் பண்ணிருக்கீங்களாடா? எஸ் ப்ரோ, அந்த ஆர்எஃப்ஐடி டேக்கிக்கலாம். ஆஹா, அது இல்ல. சைட்ல உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டர் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குள்ள, இல்ல நெக்ஸ்ட் டைம் ரிசப்ஷன் கிட்ட போறப்போ ஒவ்வொரு ஐடி பார்க் கிட்ட போனீங்கன்னா ரைட் சைடு உங்களோட ஐடி அந்த ரிசப்ஷனோட இதுக்கு பக்கத்தால பின்னாடி வந்து ஸ்மார்ட் மீட்டர் ஹனிவெல் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் போறப்ப பாருங்க. அது வந்து டிசிஎஸ்க்கான எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்கேடாக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்றது வந்து இந்த சிடாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து இருக்கும். ஐஏசிஎஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த அணுமின் நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஐஏசிஎஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட், எல்லா ஐசிஎஸ் சிஸ்டமும் எல்லா ஸ்கேடா சிஸ்டமும் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ஐசிஎஸ் பென் டெஸ்ட் வேற, ஸ்கேடா பென் டெஸ்ட் வேற, டிசிஎஸ் பென் டெஸ்ட் வேற. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சதுண்ணா. ஸ்கேடாக்கும் டிசிஎஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேடா வந்து ஈவென்ட் ட்ரிவன் ஆர் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல், சூப்பர்விஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஈவன் ஆஃப்லைன்ல கூட இருக்கும். பட் டிசிஎஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஆன்லைன்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஐ மீன் சம் இன்டர்நெட்டோ இல்லை ஒரு சிஸ்டமோ அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேடாக்கு வந்து எப்பவுமே வந்து லோ ரெஸ்பான்ஸ் டைம். ஏன்னா அதுல வந்து நம்ம பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ எப்பவுமே ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப லோவா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேடால வந்து டிசிஎஸ் இருக்கும். பட் டிசிஎஸ் டசன்ட் ஹேவ் ஸ்கேடா ஃபீச்சர்ஸ். இது வந்து என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு சிம்பிள் இது எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, பிஎல்சிக்கும் டிசிஎஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ். இது வந்து டிசிஎஸோட எக்ஸாக்ட் இது சீமென்ஸோடது. நான் உங்களுக்கு வந்து இதுதான் மெயினாக காமிக்கணும்னு நினச்சேன். ஐசிஎஸ்ல வந்து முக்கியமான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸு, ஆக்சுவேட்டர்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க ஒரு வால் மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? இந்த ஹெச்எம்ஐங்கிறது தான் வந்து இந்த ஹியூமன்ஸ் போயிட்டு அந்த ரீடிங்ஸ் எல்லாம் செட் பண்றோம் பாத்தியா? இருக்கீங்களா? இன்டர்ஃபேஸ் ஓகே ஓகே. ஸோ ஹியூமன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் போய் செட் பண்றோம் பாத்தியா, அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு அந்த ரீடிங் செட் பண்ற திங்ஸ் தான் வந்து ஹெச்எம்ஐ. நீங்க ஹெச்எம்ஐன்னு நினைக்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். பிஎல்சி வந்து லாஜிக்கல் கண்ட்ரோல், அந்த உள்ள இருக்க சென்சார்ஸையும் மற்ற இதையும் மேனேஜ் பண்றது. தென் இதுல நீங்க இன்னொன்னு மெயினா ஆர்டியூன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த பிஎல்சி கூட நீங்க ஒரு இப்போ நம்ம எப்படி ரிமோட் கோடு ஒரு எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன்
மாதிரி ஒரு கூட கனெக்ஷன் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இன்னொன்னு வந்து ஓகே. இதுதான் வந்து லெவல். டவுட். ஓகேவா? ஸோ லெவல்ஸ ஒரு பொறுத்த டவுட். அளவுக்கு வந்து சாரி, ஃபர்ஸ்ட் வந்து கேக்குதாண்ணா? சொல்டா. இல்ல, இந்த ஆர்டியூ கேக்குதுடா இருக்குல்ல, கேக்குதுடா சொல்டா. இந்த ஆமா. ஆர்டியூ வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குமா, இல்ல ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்டோட கண்ட்ரோல் கனெக்ட் பேனல் மாதிரி ஆகுது. இன்டர்நெட்லயே பட் இருக்குமா? அது வெப் சர்வரா இருக்கலாம். அது இப்படி வச்சுக்கோடா. அந்த மிஷின் கூட ஒரு வெப் சர்வர் மாதிரி கூட இருக்கலாம். இல்ல ஒரு FTP சர்வர் கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஆர்டியூ வந்து ஒரு கனெக்டர். மிஷினுக்கும் அந்த கனெக்டருக்கும் இருக்கிற ஒரு லிங்க் மாதிரி. மற்றபடி இன்டர்நெட்ல இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே. சோ ஐ அஸ்யூம் இப்போ அது மிஷின் கண்ட்ரோல் பேனல் இருந்துச்சுன்னா மாதிரி. அதை ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி வச்சுக்கோ. இல்லாட்டி வந்து கண்ட்ரோல் பேனல் பெஸ்டா சொன்னா கண்ட்ரோல் பேனல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, புரியுது. நீ வந்து வந்து அதாவது நீ ஒரு ஷோடான்லயோ இல்ல ஒரு ஜென்சிஸ்லயோ போய் ஒரு ICS செக்டரை சர்ச் பண்ணா அந்த RTU செக்டரை வச்சு போர்ட் 102 இல்ல 502 சர்ச் பண்ணினா எல்லா RTUஸும் உனக்கு வரும். ஜஸ்ட் ஷோடான்ல போயிட்டு போர்ட் 502 102 சர்ச் பண்ணி பாரு. அதை சர்ச் ஓகே. பண்ண எல்லா RTUஸும் உனக்கு கிடைச்சிடும். பட் அதை வந்து Nmap ஸ்கேனை தவிர வேற எதுவும் பண்ணிடாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா போர்ட் ஸ்கேன் பண்ணாலே ஒரு சில மிஷின் புட்டுக்கிட்டு போயிடும். சாரி டு யூஸ் திஸ் லாங்குவேஜ், பட் இதுதான் ரியாலிட்டி. கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பாட்டுக்கு இருந்துட்டு ஓகே என்னன்னா ஸ்கிரிப்டிடிஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதாவது வந்து ஒரு ஆர்வ கோளாறுல போயிட்டு ஓகேப்பா ஷோடான் தானே இருக்குல்ல அதை பாட்டுக்கு போட்டு அடிச்சிடலாம். என்மேப் ஒரு நல்லா கேட்டுக்கோங்க. நெட்வொர்க் நாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது ICSல ரொம்ப 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 கிரிட்டிக்கலும் கூட. நெட்வொர்க்ல நாய்ஸ் இல்லாம நீங்க டெஸ்ட் பண்ணும் இந்த ICS எல்லாம் டெஸ்ட் பண்றப்போ. ஓகே. அண்ட் முக்கியமான இன்னொரு லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் பண்ணியிருக்க அந்த சென்சார்ஸு. செகண்ட் வந்து PLCs இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ் இருக்கும். அதாவது வந்து உங்களோட அந்த ஆகும். தென் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ERP MES இந்த 2 யூனிட் தான் நம்ம பென் டெஸ்ட் பண்றப்போ ட்ரெடிஷனல் பென் டெஸ்ட் பண்ண வந்து இந்த நீங்க ஆடிட் போறப்பதான் PLC ஆக்டிவேட்டர் டெஸ்ட். கேக்குதுண்ணா? ஆனா கேக்குதுண்ணா? ஸ்டில் ஆன்லைன். ஸோ இந்த ஆனா இதை இப்ப வந்து பொறுத்த உங்க அளவுக்கு ஸ்கிரீன் வந்து வந்து நீங்க போர்ட்ரேட்ல தெரிஞ்சுக்க போயிட்டு. ஓகே, வேண்டிய டன். ஓகே. ஸோ இந்த இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 கால் பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து ப்ரோ, ஒன்று மாடல்ஸ், இன்னொன்று DNP3. இதெல்லாம் தான் வந்து OSI மாடல்ல பிசிக்கல் லேயர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பிசிக்கல் லேயர்ல இருக்கிற செக்டர். ஓகேவா? இதெல்லாம் தான் ஜென்ரல் வெண்டார்ஸ். ஸ்கிண்டர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹனிவெல் பார்த்துருப்பீங்க, சிமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மற்ற எல்லாமே இருக்கு, பட் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையோட ராமானுஜம் IT பார்க்கில் வந்து ஃபோனிக்ஸ் கான்டாக்டும் ராக்வெல் ஆட்டோமேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெங்களூர் அந்த யுபிசிட்டின்னு ஒரு இடம் இருக்கு, IT பார்க். அங்கே வந்து இந்த யோகா வாங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஹனிவெல் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ABB வந்து நீங்கள் ஜென்ரலாக இந்த செக்டாரில் பார்க்கலாம். இந்தியாவில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான். தென் இதுதான் மெயின் ஸ்லைடு. எல்லாரும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஐடிக்கும் ஓடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஐடி வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா விண்டோஸு, லினக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம்ஸ் இருக்கப்போ வந்து என்ன ஆகுனா அந்த CIA ட்ரையடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுக்கலாம். பட் இங்கே அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிற விஷயமே ஓடியில் கிடையாது. ஏன்னா ஓடி வந்து சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓடி வந்து
மோர் மணி மேக்கிங் மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓடி வந்து எந்த அளவுக்கு மிஷின் ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு மணி ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் இந்த விஷயத்துல கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஏன் இங்க இல்லைங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். நீங்க ட்ரெடிஷ்னலா சிஏஏ ட்ரேடுக்குள்ள இந்த இதை பார்த்தீங்கன்னா ஓடியில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிடையாது. அதே மாதிரி வந்து இங்க வந்து பவர் சப்ளை, அதே மாதிரி வந்து இந்த டீமை மேனேஜ் பண்றக்கோ இல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்றக்கோ ஒரு ஸ்கில்டு பீப்புளுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மெயின் ஃப்ரேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவங்களும் இந்த மாதிரி ஓடி செக்டர் ஆப்ரேட் பண்றவங்களோட லிமிட்டேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி வந்து இங்க வந்து ஒரு பாஸ்வேர்ட் பாலிசியோ இல்ல வந்து ஒரு அக்கௌண்ட்ஸோ அந்த அக்கௌண்ட் மேனேஜிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பிசிக்கல் ரீடிங் தானே, பிசிக்கல் ஆத்தரைசேஷன்ங்கிறதுனால அண்ட் எல்லாமே சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றதுனால இங்க அந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற ஏடி ஆக்டிவ் டைரக்டரியே வந்து ஸ்கேடாக் வந்துருச்சு. இப்ப இருக்கிற இதுல சின்ன சின்ன அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, பட் ஜென்ரலா கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஓகே. புரோட்டோகால்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இங்க வந்து வெண்டார் கொடுக்கறது தான் புரோட்டோகால். நீ பாட்டுக்கு நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மெயில்னா ஒரு புரோட்டோகாலை படிப்போம். அந்த புரோட்டோகாலை பேஸ் பண்ணி வல்னரபிலிட்டி எடுப்போம். அந்த வல்னரபிலிட்டி நம்ம டூல் செட் எழுதிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து அந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்றவன் சொல்றது தான் புரோட்டோகால். அந்த ஒரு இது இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், ஓடி செக்டார்ல ப்ளே பண்றப்போ உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பாட்டுக்கு ஒரு போர்ட் ஸ்கேன் அடிச்சுட்டு கல்பாக்கத்தை டவுன் பண்ணி விட்டீங்கன்னா மொத்த சிட்டியும் டவுனு. ஸோ ஓடியில் வேலை செய்யறப்போ பீப்புளை விட சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேவா? இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதை விட இன்னொரு டெர்மினாலஜி சொல்றேன் இந்த இடத்துல. நம்ம 0 daysன்னு சொல்றோம் இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. 0 daysன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்கேடாக் வந்து ஃபார்எவர் டேஸ்ன்னு ஒன்று இருக்கு. நீங்க நெட்ல போயிட்டு ஃபார்எவர் டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணீங்கன்னா ஐசிஎஸ் அண்ட் ஓடி செக்யூரிட்டி ரிலேட்டடான வல்னரபிலிட்டிஸ் வரும். ஃபார்எவர் டேஸ், 0 days கிடையாது. ஓடியில் ஃபார்எவர் டேஸ்ன்னு ஒரு செக்டார் இருக்கு. ஓகேவா? பண்ணவே மாட்டானுங்க, அதானே சொல்ல வரீங்க? அதுதான் அதுதான் ஹிடனா மெசேஜ். அதானே இப்படி பேர் புரிஞ்சவன் வச்சு பிஸ்டா, சொல்றீங்க. புரிஞ்சவன் பிஸ்டா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா அவன் அந்த செக்யூரிட்டிக்கு இப்போ நீ ஒரு வல்னரபிலிட்டியை எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோயேன், அதான் நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, வல்னரபிலிட்டி ஓவர் இம்பாக்ட். அந்த இம்பாக்டை ஃபிக்ஸ் பண்ற காஸ்ட்டை விட ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து எனக்கு இம்பாக்ட் ஆகும். இப்ப நான் ஒரு பேட்சை ரிலீஸ் பண்றேன்னா அவன் வந்து அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு வந்து பேட்ச் பண்ணும். இப்போ அதுதான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஓடி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து என்ன ஆகும், இப்போ ஒரு ஹார்ட்வேர் தூக்கி போட்டு அந்த காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ இங்கே அது ரொம்ப மேஜர் ரோல் பண்ணுது. அண்ட் அவன் கொண்டு வந்து பேட்ச் டிப்ளாய் பண்றதுக்குள்ள அந்த சைக்கிளே கிடையாது அவனுக்குள்ள. அவைலபிலிட்டி போய்டும். இன்னைக்கு அவைலபிலிட்டி போய்டும். இவன் இத ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள வந்து போய்டும். சோ ப்ராஃபிட் வராது. போய்டும், ப்ராஃபிட் வராது. அதுதான் மேஜர் விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஓலா எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குல்ல, ஓலா எலக்ட்ரிக் பைக், இது ஒரு பெஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார்எவர் டேஸ். அதுக்காக நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் அடிச்சிடாதீங்க. ரிமோட்ல பயட்டுல யாராச்சும் அந்த பயட்டு அந்த இண்டஸ்ட்ரியில யாராச்சும் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்எவர் இண்டஸ்ட்ரியில வந்து இதாயிருக்கும். இதுக்குள்ள வந்துடலாம் ஒரே நிமிஷம். ஸோ ஸ்டக்ஸ்நெட்னு சொல்லி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்யூரிட்டி இன்சிடென்ட் எப்போ பேசினாலும் ஸ்டக்ஸ்நெட்னு ஒரு விஷயம் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஸ்டக்ஸ்நெட் இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டக்ஸ்நெட் வந்து ஈரான் ஈராக்கோட நியூக்ளியர் ஸ்கேடா சிஸ்டம்ல ஒரு மால்வேரை டிப்ளாய் பண்ணி அந்த சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஸ்டக்ஸ்நெட்டோட இது. ஓகேவா?
அதே மாதிரி வந்து இப்பதான் வந்து கம்பெனிஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வராங்க. பட் இதுல ஒரு பக் வந்துச்சுன்னா ஆப்வியஸா ஃபியர் அந்த ஒரு ஃபேக்டர் வரும். ஓகேவா? அண்ட் ஏன் வந்து ஐசிஎஸ் வந்து எப்பவுமே வந்து இதாகாது, ஒரு இன்ட்ரெஸ்ட்குள்ள வராது, பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதுல கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏன் பேட்ச் மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னா, நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வெண்டர் இருக்கான் அப்படின்னா அந்த வெண்டர் அவன் அந்த ப்ரோட்டோகால் அந்த ஹார்ட்வேர் டோட்டலா மாத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட்வேரையே மாத்துற மாதிரி இருக்கிறதுனால தான் இங்க வந்து பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே சுத்தமா கிடையாது. அதே மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் அவேர்னஸ், அதாவது வந்து இந்த டெஸ்ட் பண்ற ஆர்கனைசேஷனே அதுக்கான அவேர்னஸ் வந்து இருக்காது. இதை விட எல்லாத்த விட இது வந்து இப்போ மற்ற செக்யூரிட்டினா ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு பென் டெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அந்த பென் டெஸ்ட் வந்து பண்றதுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து எப்ப நான் உங்களோட செக்யூரிட்டியை பார்த்துக்கிறேன், மாடலு ரேஷ் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை கொடுத்து அந்த மாடலை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்படிதானே முக்கால்வாசி செக்யூரிட்டி கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆமா. ஒரு சாக்கு போட்டு தரேன், உங்களோட சிஸ்டம் எல்லாம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பர்டைஸ் இதுல கிடையாது. அண்ட் பிளேயர்ஸும் ரொம்ப கம்மி. ரீசன் என்னன்னா, அந்த ப்ரோட்டோகாலர் ஃப்ரம் த ஸ்கிராச் அவன் அட்லீஸ்ட் ஒரு பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணானா அந்த ஐடி ஓடிக்கு வந்து ஷாக் வரும். ஓகேவா? ஸோ என்னோட ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, ஓடி சாயான்னு கேட்டிங்கன்னா ஓடி சாக் இருக்கு, பட் இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மெயின் விஷயம் சேஃப்டி, யூசபிலிட்டி விசஸ் செக்யூரிட்டியை விட சேஃப்டி இஸ் இட் நாட் ஈக்குவல் டு செக்யூரிட்டின்னு ஓடி செக்டார்ல சொல்லுவாங்க. ஏன் என்ன ப்ராப்ளம்னா, நீ இப்போ போயிட்டு ஒரு டிடாஸ் டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் சொல்லுங்க, மொத்த சிட்டியும் அவிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு மொதல் கேள்வி கேட்போம். ஹலோ? இல்ல, நியாயமான கேள்வி. நியாயமான கேள்விதான். பட் நான் ஒரு ஃபியூ இன்சிடென்ட்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் வந்து கூகுள் பண்றதுக்கு நான் சொல்றேன். 2023ல மும்பையோட ஓடி செக்டர் வந்து அட்டாமிக் பாபா ரிசர்ச் சென்டர் வந்து அட்டாக் ஆச்சு. ஓகேவா? 2023ல. அதே மாதிரி 2020ல நம்மளோட கல்பாக்கம் அஃபெக்ட் ஆச்சு. ஸ்டக்ஸ்கிரிப்ட் மாதிரியான மால்வேர் சைனீஸோட பிரீச்னால, அந்த இண்டோ சைனா வார் பீக்ல இருந்த சமயத்துல இதெல்லாம் இதாச்சு. சேஃப்டி நாட் ஈக்குவல் டு செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் இப்ப நம்ம அதை டெஸ்ட் பண்ணல அப்படின்னா அதோட இம்பாக்ட் ஏபிடி உள்ள ஆல்ரெடி வந்துட்டு உள்ள உட்காந்துருக்கலாம், ஆர் வந்துட்டு அந்த ஏபிடி வந்து உள்ள வந்து காம்ப்ரமைஸ் கூட பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். கரெக்டா? புரியுதாடா இம்பாக்ட்? புரியுது. ஸோ அந்த சைட் நம்ம சேஃப்டி நாட் ஈக்குவல் டு செக்யூரிட்டின்னு பேசுறோம். இட்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் கிடிஸ். பட் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பென் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இங்க வந்து பிசினஸ் நீடுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன்ல வந்து ஏன் உள்ள வருது அப்படின்னா, உனக்கு டேட்டாவோட இம்போ அப்புறம் இந்த பக்கம் வந்து சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனியா இருக்கணும், டெவலப்பர் ஒரே நிமிஷம், சாரி. நீங்க நீருமே அப்படியே கிடையாது. பேசுனது உள்ள வரவங்க அப்படியே போய் பிரேக் ஒர்க் பண்ணிட்டு போறான். சாரி கேக்குதா? ஓகேடா, நான் திரும்பவும் சொல்றேன். டேட்டாவோட இப்ப கேக்குதா? இதாயிடுச்சு. கேக்குது, நல்லா கேக்குது. அதான்டா, இப்போ பிசினஸ் நீட்ஸ், அதாவது வந்து நெட்வொர்க் செக்மெண்டேஷன்ங்கிற கான்செப்ட் எங்க வரும்னா, இப்போ ஹெச்ஆர் தனியா வேணும், அதே மாதிரி ஒரு டெவலப்பர் தனியா இருக்கணும், அங்கதானே வருது. அதாவது we want to control the data, சென்சிட்டிவிட்டி ஆஃப் டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஜெனரல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அதுக்காக நெட்வொர்க் செக்மெண்டேஷனே கொண்டு வரும். அதை பேஸ் பண்ணி தான் ரோல் பேக் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு கொண்டு வரும். பட் இங்க வந்து ஓடில வந்து உனக்கு வந்து அதோட நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா உள்ள போறவன் எல்லாரும் எம்ப்ளாயி, உள்ள போறவன் எல்லாம் ஆத்தரைஸ்டு. ஓகே.
ஸோ அப்போ உங்களுக்கு நெட்வொர்க் செக்மெண்டேஷனே தேவையில்லையா? நெட்வொர்க் செக்மெண்டேஷன் இல்லைன்னா ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் இல்லையா? ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இல்லையா? ஓகே அதாவது ஓகே. வந்து நம்ம ஓடி ஓட பெர்ஸ்பெக்டிவ பாக்குற விதத்தை மாத்தணும்னு நான் சொல்றேன். ஏன் ம் கோர்ல வந்துட்டு புதுசா ஒரு ஐசிஎஸ் செக்லிஸ்டோ இல்ல ஒரு ஓடி செக்யூரிட்டி செக்லிஸ்ட் யாராச்சும் எடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டே இருக்காது. அதோட ரீசன் இதுதான். ஓகே அதே மாதிரி இங்க வந்து எல்லாமே ஏர் கேப்டு கிடையாது. இங்கேயும் ஏசிஎல்ஸ் இருக்கு. அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ங்கிறது இங்கே இருக்கு. ஓகே. ஸோ நான் ஒரு ஷோடான்ல நீங்க யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா நான் 2 போட்டு வந்து தயவு பண்ணி ஒரே ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். யாரும் என்மேப்புக்கு இது அடிச்சிடாதீங்க. திரும்பவும் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. உங்க டீமை உங்க வீட்டுக்கு வந்து அவன் கொத்தோட தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவு பண்ணி விளையாட்டுத்தனமா போயிட்டு என்மேப்போ இல்ல போர்ட் ஸ்கேனோ ரன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 102வும் 502வும் மட்டும் சும்மா வந்து போர்ட்டை வந்து நோண்டி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? தென் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது இதுதான். ஸோ மாட் பஸ்ன்னு எல்லா இதுலயும் கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? கேக்குதாடா? எஸ் எஸ் கேக்குறோம் கேக்கு ஓகே ஓகே. ஸோ மாட் பஸ் வந்து ஸ்கெண்டர் எலக்ட்ரானிக்ஸ்கோட ப்ரோட்டோகால். இது ஒரு ஓகே மேக்ஸ் ஸ்கேடாவோட பிளேயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த 10 to 15 பீப்புள் அவங்கவுங்களுக்கான ஒரு வெர்ஷன் ப்ரோட்டோகால் வச்சிருக்காங்க. இதுல வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ப்ரோட்டோகால் இதுதான் வந்து மாட் பஸ். ஓகேவா? இது வந்து ஐசிஎஸ்ல வந்து ஒரு ஹெச்டிடிபி மாதிரி. மெயின் ஓகே வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளெயின் டெக்ஸ்டா தான் இருக்கும். இதோட மாட் பஸ்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா இன்னமும் இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் பக்கத்தால மேட்டூர் அணுமின் நிலையம் இருக்குல்ல, மேட்டூர் பவர் செக்டர் இருக்குல்ல, ம் அங்க ம் வந்து மாட் பஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஓகே மாதிரி நெய்வேலியில ஒரு அந்த செக்டர் 1, 2, 3 இருக்கும். செக்டர் 3ல இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மாட் பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 502 நான் சொன்னேன் இல்லையா, அதோட ம் ரீசன் இதுதான். ஓகே இங்க வந்து நீங்க ஒரு நெட்வொர்க் பேக்கெட்டா எடுத்து பாத்தீங்க, ஒரு வயர் ஷார்க்ல எடுத்து ஃப்ரேமை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் பிரிஞ்சிருக்கும். அண்ட் இங்க டேட்டா செக்யூரிட்டிங்கிறது கிடையாது, அங்க நெசசிட்டியும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மாட் பஸ்ஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பவர் செக்டருக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ரோட்டோகால். அண்ட் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்காக கண்ட்ரோல் பண்றதுக்காக இது பண்ண ப்ரோட்டோகால். மாட் பஸ் பத்தி எப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் பவர் பம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மாட் பஸ். ஓகே ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து மாட் பஸ்ஸை பத்தி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ யார் ஐசிஎஸ் எடுத்தாலும் மாட் பஸ்ன்னு பேசுறதோட ரீசனும் இதுதான். அண்ட் இன்னொன்னு வந்து இத வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோட் அந்த 1212 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, இது எல்லாமே வந்து ரீட் ரைட் ரெஜிஸ்டர். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்கும். அந்த கோடு இதுதான். நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் மாட் பஸ் சீட் ஷீட் அப்படின்னு அடிச்சு பாத்தீங்கன்னாலே வந்துடும். ஓகேவா? அண்ட் ரைட் ப்ரோ இதை நான் நான் இந்த இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா ஷேர் பண்றேன், நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங், இது வந்து சிமன்ஸோடது S7 ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இதுலயும் செக்யூரிட்டி கிடையாது. இதுக்கும் மாட் பஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பேக்கெட்டை அனுப்புறது வந்து டிசிபி/ஐபி கொண்டு வந்துட்டாங்க இங்க. மாட் பஸ்ல டிசிபி/ஐபி கான்செப்டே கிடையாது. ஓகே அதுக்கப்புறம் தான் S7 ப்ரோட்டோகால்ல தான் டிசிபி/ஐபியே சிமன்ஸ் எடுத்துட்டு வரோம். ஸோ நீங்க ஒரு கோர் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இதுதான் இது.
பட் இப்போ வந்து வெர்ஷன் 8 ஓடிட்டு இருக்கு S7ல. நான் இது இந்த ஸ்லைடில் இருக்கிறது வெர்ஷன் 4. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த TCP/IP வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இனி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஜஸ்ட் எம்பெடட் சி இதெல்லாம் வந்து முன்னாடி பார்த்த மாட் பஸ்ஸோ இல்ல S7ஓ வந்து இந்த எம்பெடட் சி காலம். எம்பெடட் சி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் நான் எழுதுனது. விஷுவல் C++, எம்பெடட் சி, அந்த அதாவது வந்து ஹார்ட்வேர் கூடயே டைரக்டா ப்ரோக்ராம் பண்ணிட்டு நடுவில் ஓஎஸ்ங்கிற செக்டாரே இல்லாம இருந்து அதை வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. கரெக்டா? இப்போதான் ஓபிசிங்கிற ப்ரோட்டோகால் வர்றப்பதான் உங்களுக்கு வந்து TCP/IP கூட என்ன பண்றான் அப்படின்னா ஹிஸ்டரி கொண்டு வரலாம். தென் வந்து அந்த டேட்டாவை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவோட ஃபார்மேட்டை மாத்தலாம். அப்பதான் XML உள்ள வருது. இங்கிருந்து தான் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது, என்கிரிப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. மாட்பஸ்லயும் S7லயும் என்கிரிப்ஷன்கிற பேச்சும் கிடையாது, ஆத்தென்டிகேஷன்கிற பேச்சே கிடையாது. புரிஞ்சுதா? ஓபிசிங்கிற ப்ரோட்டோகால் வரப்பதான் உள்ள வருது. அண்ட் ஓபிசி வரப்பதான் விண்டோஸ் உள்ள வரும். அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த டிகாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, இருக்கான். ஓகே. விண்டோஸ்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதுல டிகாம் வேற ஆப்ஜெக்ட் 2015ல வந்து அந்த X509 கெர்ப்ரோஸ் இதெல்லாம் வந்து வர்றது வந்து இந்த ஓபிசி யூஏன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அதாவது யூஏனா ஒன்றும் கிடையாது, யூசர் ஆக்சஸ். ஓகேவா? ஓபிசி யூஏங்கிறதுல தான் உங்களுக்கு வந்து டிகாமை ரீப்ளேஸ் பண்ணி ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகாலாக வந்து கொண்டு வந்தான். இப்போ நம்ம எல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பேஸ்டு ப்ரோட்டோகால்ஸ்னா இப்போ விண்டோஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர். கரெக்டா? பட் நீங்கள் ஒரு பயோமெட்ரிக் கீயை வச்சீங்கன்னா தான் அது ஹார்ட்வேர் ஆத்தென்டிகேஷனாக மாறுது. புரியுதா? ஹார்ட்வேர் ப்ரோட்டோகாலுக்கும் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோகாலுக்கும். ஸோ இந்த ஓபிசி யூஏ தான் வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு ப்ரோட்டோகால். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்லேவ் லேயர் 2 வந்து உள்ள அந்த இன்டெகிரிட்டிக்காக, அதாவது வந்து டேட்டாவோட கரெக்ஷன். அதாவது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பாப்புலர் இன்சிடென்ட் வந்து சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் சைடில் வந்து ஒரு அட்டாமிக் பாம் கேரி பண்ணுற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஃபால்ஸ் ரீடிங்னால எபவுட் டு ட்ரிகர் ஏ நியூக்ளியர் கோல்டு வார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோட்டோகாலை ரிசர்ச் பண்ணி DNP3 கொண்டு வந்ததா சொல்லுவாங்க. இது கோல்டு வார் சமயத்தில் இது ஒரு பாப்புலர் ஸ்டோரி இருக்கும், நீங்கள் இதை நெட்டில் படிச்சு பாருங்க. DNP3 ப்ரோட்டோகாலோட பிஹைண்ட் நேச்சர். ஸோ அப்போதான் வந்துட்டு அவங்க வந்து அந்த ரீடிங்ஸோட இன்டெகிரிட்டியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து எனக்கு காமிக்கிற டேட்டா ஒரிஜினல் தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர்றப்பதான் அவங்க வந்து அந்த இன்டெகிரிட்டிக்காக ஒரு ப்ரோட்டோகால் எழுதி அதை உள்ள கொண்டு வராங்க. இங்க வந்து செஷன் கீ கொண்டு வந்துட்டான். ஒவ்வொரு டைம் ஒரு டேட்டா வர்றப்போ எனக்கு இந்த மாதிரி வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஷன் கீ கொண்டு வந்துட்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஆர்பியே உள்ள வராது இது வரைக்கும். நெட்வொர்க்கிங் யாராச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா லேயர் 3ல தான் ஏஆர்பி வரும். புரியுதா? டேய், சொல்ல வர கான்செப்ட் புரியுதாடா? அதாவது வந்து இது புரியலனா மத்தது எடுத்து நீங்க ஐசிஎஸ் படிச்சே வேஸ்டா. ஏன்னா லேயர் 2 வரைக்கும் தான் லேயர் 3ல தான் ஏஆர்பியே வரும். உங்களுக்கு அந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் வந்தாதான் ஐபிஏ அசைன் ஆகும். இது எல்லாமே லேயர் டிகாம்னு ஒன்னு டிகாம்னா என்ன ப்ரோ, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? டிகாம்ங்கிறது வந்து ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்டா. அது ஒரு விண்டோஸோட ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அந்த ப்ரோட்டோகால் கொண்டு வந்தது. இந்த இது தானே கேட்குற? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஸோ டிகாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நான் அதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக இப்போ எனக்கு கரெக்டாக ரீகலெக்ட் பண்ண முடியல. நான் உனக்கு கரெக்டாக பார்த்து ஒரு டைம் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை மட்டும் நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன். எனக்கு எக்ஸாக்டான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இந்த ப்ராஃபிபஸ் புரோட்டோகால் தான் இப்ப இருக்கிற முக்கால்வாசி ஐசிஎஸ்ல இருக்கு. ஓகேவா? இந்த ப்ராஃபிபஸோட ஒரிஜினேஷன் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் துபாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபீல்டு ஓகே. சென்சார்ஸு டிவைசஸ் இதெல்லாம் உள்ள வர வர வந்து ப்ராஃபிபஸ்ங்கிறது தான். ப்ராஃபிபஸ்ஸை என்மேப்ல போட்டு ஸ்கேன் பண்ண முடியும். நீங்க ஜென்ரலா வந்து ஏஆர்பி எல்லாமே லேயர் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ப்ராஃபி நெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ப்ராஃபி நெட்டோட ப்ரோட்டோகால் தான் ப்ராஃபிபஸ். இந்த ஃபார்வர்ட் டேஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஃபார்வர்ட் ஆமா. டேஸ் வந்து அந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்டு சொன்னேன். நீங்க கூகுள் பண்ணுங்க, பட் ஆனா ஃபார்வர்ட் டேஸை தயவு பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடாதீங்கடா. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஐசிஎஸ்னா என்ன, ஸ்கேடானா என்ன, ஏன் ஸ்கேடால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் திருப்பி சம்மரியா சொல்றேன். ஐசிஎஸ் வேற, ஸ்கேடா வேற, டிசிஎஸ் வேற. இப்ப வரைக்கும் யாராச்சும் ஐசிஎஸ் பென் டெஸ்ட்டும் ஓடி பென் டெஸ்ட்டும் ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வெவ்வேறு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், புரோட்டோகாலோ சிஐஏ ட்ரைடுக்குள்ள ஓடி செக்யூரிட்டி வராது. அவைலபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி மட்டும்தான் வரும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி வராது. முக்கியமான பாயிண்ட். மூணாவது முக்கியமான பாயிண்ட், இதுல நெட்வொர்க் செக்மெண்டேஷன் கிடையாது. நாலாவது முக்கியமான பாயிண்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது, இதில் இருக்க புரோட்டோகால் எல்லாமே வெண்டர் ஸ்பெசிஃபிக் புரோட்டோகால். நீங்க ஓப்பன் சோர்ஸோ மற்ற எதுவும் கிடையாது. வெண்டர் அவன் டிசைன் பண்ற ஹார்ட்வேருக்கு அவன் எழுதிக்கிட்ட புரோட்டோகால். ஓகேவா? இதுதான் இப்போ வரைக்கும் இருக்க சம்மரி. இது அது போக வந்து லேயர் 2 வரைக்கும் தான் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கிற கான்செப்டுக்குள்ள கொண்டு வரப்பதான் இந்த பிஎல்சிங்கிற செக்டாரே உள்ள வருது. ஓகேவா? இது ஏன் வருது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஆட்டோமேஷன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இதுதான் இந்த பிஎல்சி. ஓகேவா? இது மெயினா வந்து இந்த அனலாக், மெயினா வந்து இந்த டிஜிட்டல் அவுட்புட்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வர்றது. அப்புறம் பிஎல்சிக்குள்ள வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஒரு பிஎல்சியோட ஜெனரல் டிவைஸ். ஓகே. ஸோ பிஎல்சியோட ஹிஸ்டரி கேட்டிங்க அப்படின்னா, ஏன் உள்ள பிஎல்சி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன். ஓகேவா? ஆனா ஒரே ஒரு டவுட், சாரி டு இன்டரப்ட். நீங்க வந்து இந்த மெஷின் ஒண்ணு காட்டுறீங்களா, 767 அந்த பிஎல்சி, ஆமா. இது எவ்வளவு இருக்கும் காஸ்ட்? இது வந்து எனக்கு இது மட்டும். தெரிஞ்சு ஒரு $4,500 to $6,000 இந்த செக்டார் ஐயோ மட்டும். ஐயோ, அப்ப நம்ம எப்படி வாங்கி டெஸ்ட் பண்றது? நம்ம சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு ஓகே. சிமுலேட்டர்ஸ் இருக்கு. அதை நான் காமிக்கிறேன். சிமுலேட்டர்ஸ் கோட் இருக்கு. அதை அது நான் தனியா ஷேர் பண்றேன். சிமுலேட்டர்ஸ் இருக்கு. சரி சரி, ஓகே ஓகே, சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அதை பத்தி அப்புறம் பேசலாம். அதே மாதிரி ஐசிஎஸ்க்கு இன்னும் பக் பவுண்டி வரலடா. நானும் அதை தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அந்த இதுல இருக்கேன்னா மேபி சிமன்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஜீரோ டே இனிஷியேட்டிவ்ல பார்த்திருக்கேன் அட்வைசரி, பட் அது எக்ஸாக்ட்டா அது ஐசிஎஸ் ப்ராடக்ட்ஸா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து மால்வேர் பேஸ்ட் இது எடுத்துப்பான். கோபால்ட்ல நான் ஒரு 2 ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் வேலிடேட்டரா இருந்தது சிமன்ஸுக்கு இருக்கேன். சிமன்ஸுக்கு இல்லை, ஐயோ அது பேர் மறந்துட்டேன். ஹனிவெலுக்கு வந்து வேலிடேட்டரா இருந்திருக்கேன், கோபால்ட்ல ஐசிஎஸ்க்கு. அப்ப வந்து வேலிடேஷனோட இதுவே வந்து மால்வேர் பேஸ்டு மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அதை மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸா பேட்ச் பண்ண. நான் இன்னைக்கு திருப்பி லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன அப்ளிகேபிள், என்னென்ன ஒண்ணும் இல்ல, நீங்க இசட்ஏல பாருங்க, ஜீரோ டே இனிஷியேட்டிவ்ல பாருங்க. சிமன்ஸும் சரி ஸ்னைடர் எலக்ட்ரிக்ஸ்லயும் அந்த வெண்டருக்கு சிவி நிறைய போட்டிருந்தாங்க. அதான் கேட்டேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க வந்து பிஎல்சியில் வந்து யாராவது இது பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு தேவை, ஆர் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டு தேவை ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லேடர் லாஜிக், இது வந்து ஃபோர்ட்ரான் மாதிரியான ஒரு லாங்குவேஜ். ஓகேவா?
இந்த லேடர் லாஜிக்ங்கிற லாங்குவேஜை வச்சு தான் அவங்க ப்ரோக்ராமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. அண்ட் பிஎல்சியை வந்து நீங்கள் விஷுவல் பேசிக் மாதிரியும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதை பற்றி டீட்டெயில்டாக போக விரும்பல. நான் அடுத்து ஒரு சீரீஸாக வந்து எடுக்கிறேன். அதில் வந்து கண்ட்ரோலர்னா என்ன, அந்த கண்ட்ரோலரில் டீப்பாக போகிறேன். இப்போ இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் செஷனுங்கிறதுனால இது மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் செஷன்ஸில் இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ சொன்னால் குழப்பிடும். அந்த ரீசனுக்காக தான் போகிறேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎல்சிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மோட்டர் சுவிட்ச் போடுறோம். கரெக்டா? இருக்கீங்களா? இப்போ மோட்டர் சுவிட்ச் போடுறோம், தண்ணி நிரம்பிடுது, தண்ணி நிரம்பிட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. கரெக்டா? இப்போ இதுவே வந்து ஒரு ஒரு மோட்டாரை வந்து ஆன் ஆஃபுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலை வச்சுட்டு, அந்த கண்ட்ரோலுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கை கொடுத்துட்டு, அங்க வந்து தண்ணி டேங்க் நிறைஞ்ச ஒரு சென்சாரை வச்சுட்டீங்கன்னா அதான் ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமிங்கான எக்ஸாம்பிள். நீங்க சொல்றது எம்பெடட் சி மாதிரியே இருக்கு. எம்பெடட் சி தான். எம்பெடட் சியோட எம்பெடட் சி வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் இதெல்லாம். ஓகே, நீங்க சொன்னது வந்து லாட்ச் கண்ட்ரோலர் வச்சு நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கு, அந்த லாட்ச் கண்ட்ரோலர் மூலமா ப்ரோகிராமிங் வழியா இன்டர்நெட்ல கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க பாக்குற மாட் பஸ், லேடர் லாஜிக் வந்து ஃபோர்ட்ரானோட ஏர்லியர் வெர்ஷன். அதோட இது பாத்தீங்கன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இதோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அண்ட் அதுவும் வந்து அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பண்ணும், இல்லாட்டி இட் வில் கோ ஆஃப். ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். அந்த பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் டூல்ஸும் தரேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். இதோட நான் செஷனையும் முடிக்கிறேன். நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் படிக்கணும், ஸ்டாண்டர்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா NIST SP 882ன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகேவா? அதை பற்றி பாருங்க. அதே மாதிரி வந்து என்மேப்பில் மாதிரி பிஎல்சி ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, கூகுளோடது. ஓகேவா? நீங்கள் வந்து அது சின்னதாக ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். 102 502 இதை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இதோட அசோசியேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். யாராச்சும் மெட்டாஸ்பிளைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிஎல்சிஸ் வந்து அந்த ஏன் 102 502 வந்து நான் வந்து டேஞ்சரா சொல்றேங்கிறத மட்டும் ஒரு நோட்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னமும் அன்ஆத்தன்டிகேட்டட் பிஎல்சிஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க 502 102 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து இது வரும். ஓகேவா? ஸோ அந்த செக்டரை வச்சு நீங்க பாட்டுக்கு மெட்டாஸ்பிளைட்ல போயிட்டு இந்த மாடியூல்ஸ் இது பண்ணீங்கன்னாலும் இது வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சது. அட்டாக் பண்ணிடுறோம். அட்டாக் பண்றது மட்டும் இல்ல, ஒரு சில சமயம் அந்த உனக்கு நான் டெக்னிக்கலா சொல்லணும்னா, நீங்க மெட்டாஸ்பிளைட்டோட ஒரு பேக்கெட்டை நீங்க அனுப்புறப்போ தப்பி தவறி அந்த சென்சார் ஒரு பழைய சென்சாரா இருந்துச்சுன்னா, ஒரு ஆக்சுவேட்டரா இருந்துச்சுன்னா, அதுல அந்த வோல்டேஜ் மீட்டர்ஸ் மாதிரி இருக்கும், அது ஃபியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க பாட்டுக்கு வெப் சர்வர் தானே நான் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அட்டாக் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அது லோடு தாங்காம ஃபியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தயவு பண்ணி மெட்டாஸ்பிளைட்டே, அதாவது வந்து நான் ஒரு வார்னிங்கா சொல்றேன். அட்டாக் பண்ண மாட்டோம். இல்ல, மெச்சூரிட்டியா கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன் ப்ரோ அதே மாதிரி இப்ப அசஸ்மென்ட் இது ஒரு காரணம். ஏன்னா நீங்க 502 நீ ஸ்கேன் பண்ணினாலே இந்தியால ஷோடர்ல போய் எடுத்தினாலே 502 அன்ஆத்தன்டிகேட்டட், எல்லாமே அன்ஆத்தன்டிகேட்டட். இது ஒரு டிஸ்க்ளைமரா சொல்றேன். ஸோ தயவு பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். இல்ல அதையும் மீறி நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன்னா ஜெயில போய் உட்கார ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து டைரக்ட் கம்யூனிகேஷனை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ ஒரு கனெக்ஷன் ஆர்டியூல கனெக்ட் பண்ணினா
அவனுங்களுக்கு இங்க வந்து என்னன்னா அந்த ஆத்தரைஸ்டு செக்டர்ஸ் தவிர உள்ள வரக்கு வந்து அந்த அக்சஸ் கண்ட்ரோல் பாலிசியோ எதுவுமே கிடையாது. ஸோ நீ போயிட்டு அவன் போயிட்டு ஹிஸ்டரியில் அடிச்சாங்கன்னா உன்னோட ஐபி தான் இருக்கும் பளிச்சுன்னு. புரியுதா சீரியஸ்னஸ்? புரியுது புரியுது. முகமது ப்ரோ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தாரு ப்ரோ. இப்போ சொல்லு அதே bro. மாதிரி லைக் இப்ப பென் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லெட்ஸ் சே ஒரு வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம பென் டெஸ்ட் பண்ண போறோம்னா, ஸோ அவங்க என்ன மாதிரி நம்மளை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க? ஸோ இது கொஞ்சம் வந்து ரொம்ப ஆக்சுவலா வந்து ஓகே அது அந்த வாட்டர் ஏன்னா சீவேஜ் பிளான்ட்டுக்கு வந்து நீங்க நான் ஒரு ஹிஸ்டரி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஆக்சுவலா நடுவில் மிட் ஆஃப் த செஷன் நான் இஃப்தார் போயிட்டேன். ஸோ அதை பத்தி நீங்க பேசுனீங்களான்னு தெரியல. ஸோ ஒரு 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 கான்ஃபரன்ஸ்ல நான் என்ன கேட்டிருக்கேன்னா, என்மேப் பண்ணும்போது என்மேப் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அது வந்து பெரிய ஸ்லோனஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பவர் பிளான்ட்ல வந்து ஆக்குச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதுக்கு மிட்டிகேஷன் பண்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு பென் டெஸ்டரா நம்ம எப்படி பண்ணணுன்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முன் வைக்கிறாங்க. அதுதான் ப்ரோ, அதுதான் நான் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்டே வார்த்தையில சொன்னேன், நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நாய்ஸ் நெட்வொர்க்ல எப்ப கிரியேட் ஆகும்னா நீங்க என்ன ஸ்கேன் பண்றீங்க, என்ன போர்ட்டை டார்கெட் பண்றீங்க அப்படிங்கறது தெரியாம நீங்க நெட்வொர்க் அடிச்சீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல நாய்ஸ் கிரியேட் ஆகும். ப்ரொஃபஷனலா நீங்க ரெட் டீமிங் பண்றப்போ நெட்வொர்க்ல நாய்ஸ் கிரியேட் பண்ணாம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க யூஸ்வலா ஐசிஎஸ் ஸ்கேனிங்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிமுலேட்டர்ல பார்ப்போம். ரெண்டாவது வந்து அந்த சிமுலேட்டரோட செட்டப் இது இங்க ஐசிஎஸ்ல மாடல் அப்படின்னா ஐசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் த்ரெட் மாடல் இன்டர்னலா பண்ணிடுவோம். ஆக்சுவல் டிவைஸே கிடைக்கும், அங்க வந்து இதை பண்ணுவோம். மூணாவது விஷயம் என்மேப் வந்து ஒரு எந்த ஒரு போர்ட் ஸ்கேனரோ வந்து நீங்க வந்து உள்ள போயிட்டு வந்து அலோடு. நான் ஒரு ஐசிஎஸ்ல இருந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 to 15 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்மேப் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா இந்த நாய்ஸ் ரீசன்னால. ஆக்சுவல் ஐசிஎஸ் ஆடிட் பண்றவங்க வந்து ஏன் இன்னொரு விஷயம் நான் என்மேப்பே தேவைப்படாதுன்னு நான் சொல்றேன். அந்த ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா லேயர் 3ங்கிற விஷயமே வந்து இதுக்குள்ள வந்து ஹெச்எம்ஐ லேயரோட முடிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி வந்து இங்க வந்து நீங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டியை ப்ரோக் பண்ணீங்கன்னா தான் ஒரு செக்யூரிட்டியோட பக்கே ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? அதாவது வந்து இப்போ வந்து நீங்க ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, அந்த டேட்டா எப்ப கான்ஃபிடென்ஷியல் ஆகும், அந்த டேட்டா நீங்க பாக்குறப்ப மட்டும் உங்களுக்கான டேட்டா அப்படி நீங்க உங்களுக்கான டேட்டாங்கிறதா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கரெக்டா? ஆமா ஆமா. இங்க அந்த கிடையாது, பாயிண்டே கிடையாது. பிரையாரிடைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஸோ இந்த 2 ரீசன்னால தான் நீங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலா நீங்க ட்ரெடிஷனல் பென் டெஸ்ட்ல வந்து எப்படி பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் மாடல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கும். ஐசிஎஸ் பென் டெஸ்ட் அப்ரோச்சை பத்தி நான் நெக்ஸ்ட் சீரிஸ் எடுக்கிறேன். அதுதான் நான் எடுத்து சிமுலேட்டர்ல வச்சு நான் காமிக்கலான் இருக்கேன். எல்லாம் 1 by 1 செஷனா வந்து நான் ப்ரோவா எடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா அது நான் காமிக்கிறேன். அதே மாதிரி பிஎல்சி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, ப்ராஃபினெட் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அதெல்லாம் அப்கமிங் செஷன்ஸ்ல நான் காமிக்கிறேன். ஓகே. அப்புறம் பிரதர் இன்னொன்னு, நான் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியோட அந்த சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது யூஸ்ஃபுல் தானா? அது அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க 2-3 கோர்சஸ். ஸோ அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான். ஐசிஎஸை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க ஓடி செக்யூரிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட ஒரே ஒரு ஜெனரல் அட்வைஸ், நெட்ல ஸ்கிரிப்டிஸா தயவு பண்ணி இருக்காதீங்க. ஓடி இல்ல ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க எது வேணா படிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஓடி செக்யூரிட்டி வந்து இட்ஸ் நாட் ஏ ஜோக் அண்ட் இட்ஸ் நாட் ஏ ஃபார் ஸ்கிரிப்டிஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு மிஸ்டர் ரோபோட்லயோ இல்ல ஒரு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியோ இல்ல ஓபன் செக்யூரிட்டி ட்ரைனிங் அந்த மாதிரி இது பாருங்க. ஏன்னா அவன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவான். இந்த சிமுலேட்டர்லயே நம்ம கான்ஃபிகர் பண்ணாலும் அந்த செக்டர் வந்து இதாகும். நான் உங்களுக்கு நீங்க ஓடி ஒரு ஃபன் நியூஸ் ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா யூஎஸ்ல அந்த ட்ராமை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கான், அவனே ஒரு ஹார்ட்வேரை வந்து அவன் ரெடி பண்ணிட்டு ரிமோட்டா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ட்ரெயின் என்ன பண்ணியிருக்கான்னா ட்ராக்கை மாத்தி விட்டுருந்துருக்கான். ஸோ அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி கேட்குறப்ப என்ன சொல்றான்னா சும்மா பிராங்க் பண்றதுக்குன்னு சொல்றான். ஸோ வந்து அதான் லைக் புரியுது. ஸோ
லைஃப் பீப்புள்ஸ் அதே லைஃப்ல மாதிரி அவங்க விளையாட முடியாது. இப்போ நீங்க ஏபிடிஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சப்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல தான் ஓடும். ஓகேவா? நான் இன்னும் ஒரு 2 சீரியஸ் பாயிண்ட் இந்த மீட்டிங்ல இருக்க 2 பேத்துக்கும் சொல்றேன். ஓகே ஒரு நாட்டோட ரயில்வே சிஸ்டம் நீங்க இந்த மாட் பஸ்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சீங்கன்னா ஒரு நாட்டோட கோர் ரயில்வே லைன் சிஸ்டமும் இந்த மாதிரி புரோட்டோகால்ல தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த S7 புரோட்டோகால் ப்ரோஃபினெட் புரோட்டோகாலை கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ஓகே இன்னைக்கு இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல தெரிஞ்ச ஒரு 1,00,000 ஓலா எலக்ட்ரிக் பைக் இருக்கும்ல. நான் ஒரு ஆமா பிராண்டையோ இல்லையோ வந்து நான் வந்து போர்ட்ரே பண்ண சொல்லல. புரியுது ரிமோட்ல யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் இட். அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே இதோட பெஸ்ட் ஆனா வாய்ஸ் கட் ஆச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் மறுபடியும் அதை ரிப்பீட். S7 ப்ராஃபினட். இல்ல S7 ப்ராஃபினெட் ஓகே. நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி ரயில்வே லைன்ஸோ எலக்ட்ரிக் லைன்ஸோ வந்து இந்த மாட் பஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நீங்க இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி இதுல வாங்குறப்போ போன் அன்லாக் பண்ணிடுவாங்க. ரிமோட்ல லாக் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்சிடென்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நான் ஏன் அதுக்குள்ளெல்லாம் நான் போகலைங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ அடுத்தடுத்த சீரியஸ்ல நான் அதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஓகேவா? பட் எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு திரும்ப சொல்றது பிளே ரெஸ்பான்சிபிலி, அவ்வளவுதான். ஓகே ஓகே இப்போ இதோட நான் இன்ட்ரோடக்ஷனை ஸ்டாப் பண்ணேன். ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? லைக் இந்த செஷன் இப்போ எப்படி கோஆர்டினேட் பண்றீங்க? லைக் டெய்லி பேசிஸா இல்ல வீக்லி பேசிஸா? ஏன்னா இப்போதான் நான் குரூப்ல இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இதோட ஓகே, பேக்ரவுண்ட் நான் அதை நாங்க பத்தி வீக்லி சொல்றேன். ஓகே ஓகே, அது ஒண்ணும் இல்லை. நாங்க எவ்ரி வீக் எடுக்கிறோம். எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே 6 PM வந்து அசம்பிள் ஆயிடும். இன்னைக்கு மட்டும் நேத்து நல்ல செஷன் இருந்ததுனால வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால அப்படி இன்னைக்கு மட்டும் சண்டே வச்சிருக்கோம். எப்பயுமே வந்து சாட்டர்டே தான் நமக்கு வந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் குரூப்ல இருந்து தான் வந்து ஸ்பீக்கர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ நம்ம குரூப்ல இருந்து மட்டும் தான் வருவாங்க, வெளில இருந்து வர மாட்டாங்க. சரி சரி ஓகே ஓகே. ஏப்ரல் ஃபுல் வரைக்கும் செஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு, புக் பண்ணிட்டோம். ஓகே இது வந்து நாங்க சிம்பிளா சொல்லணும்னா எங்களுக்காகவே நாங்களே அப்படிங்கிற கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சது நீ சொல்லி கொடு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி தரேன், அவ்வளவுதான். நீ லேர்ன் பண்ணிக்கோ, நானும் லேர்ன் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகே ஓகே பிரதர். சரி, இது வரைக்கும் ஒரு 23 செஷன் வந்து எடுத்துட்டோம். சொன்னீங்களே ப்ரோ, புரோட்டோகால் அது பேர் என்ன சொன்னீங்க? அது வேணாண்டா, நீங்க அத பத்தி ரிசர்ச் பண்ணிக்கோங்கடா. அத பத்தி திரும்ப கேட்காதீங்கடா, என்னோட கேஸ் போட்டுறாங்கடா. நேத்து ஏவியேஷன் செக்யூரிட்டில ஒருத்தர் பேசினாரு, அது மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்ணி நீங்களே உள்ள போய்ங்கப்பா, என் பேரை சொல்லாதீங்க. அதாவது வந்து சொன்னீங்க சந்தீப் கேட்கல சரியா? ஆமா, ஏடிஎஸ்பி சொல்லியிருப்பான். ஏடிஎஸ்பி எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளைட்டோட கண்ட்ரோலே மாறி போகும்டா டேய். அவன் அதே மாதிரி ஏடிஎஸ்பி அவன் எடுத்த செஷன் பார்த்தா அதுவே 10 வருஷம் வெளிநாடு விட்டு அவன் இந்த செஷன்ல இருந்து அவனையும் திட்டிருப்பேன். அது அப்புறமா நான் சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல அவரு ரொம்ப அதான் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க பயந்து எடுத்தாரு ப்ரோ. அவரு எதுவுமே சொல்லல ப்ரோ. அவரு இல்லடா, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இதோட இம்பாக்ட் ரியல் டைம்ல நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க இப்ப நீங்க ஒரு பென் டெஸ்டிங் பண்றீங்க, நீங்க போயிட்டு எவனாச்சும் வந்துட்டு நான் டிடாஸ் பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா ஒரு வெப் சர்வரை? டேய் பண்ணாதடான்னு பதறுவீங்கல்ல, அதே மாதிரிதான், அதே கணக்கு தான், வேற எதுவும் கிடையாது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குடா யாருக்காச்சும்? அண்ணா எனக்கு ஒரு சொல்லுடா. சொல்லுடா. இல்ல எனக்கு கடைசியில நீங்க சொன்ன கடைசி டாபிக் வாய்ஸ் கட் ஆயிருச்சு. லைக் பஜாஜ் வந்து இந்த சம்திங் அந்த மொபைல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பஜாஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஓலா எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, ஓலா எலக்ட்ரிக் பைக் அது வந்து லோன் கட்டாதவங்க ரிமோட்ல லாக் பண்ணி சொல்லி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்கேடா ரிலேட்டட் திங். ஐஓடி கம் பிளஸ் ஸ்கேடா ரிலேட்டட் திங். இதை பத்தி டீட்டெயிலா படிக்கிறதுக்கு, அதாவது நான் ஒரு இன்ட்ரெஸ்டா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நான் சொன்ன ஒரு இன்சிடென்ட். ஓகே புரியுது.
ஒரு இஎம்ஐல போன புரியுதா? நீங்க கட்டலன்னா பிளாக் பண்ணி விட்டுருவாங்க ரிமோட்டா. அதே மாதிரி ஆமா ஓலாவும் பண்றாங்க. ஆமா ஓலா பைக்குக்கும் பண்றான். ஏன் ப்ரோ நடு ரோட்ல போயிட்டு இருக்கப்போ இதாயிருச்சுன்னா என்ன பண்றது? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவனை பொறுப்பு எடுத்துக்குவான். டேய் அந்த கேஸை எடுத்து பாருங்கடா, அப்படி ஒரு கேஸே இருக்கு. அதுக்குல்ல சரி விடுங்க விடுங்க. தம்பி வந்து பஜாஜ்ல அந்த அதுலதான் ஒர்க் பண்றான். ஆக்சுவலி அவன் வெஹிக்கிள்லாம் வந்தா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதனால சொன்னேன். புரியுது. பட் நீங்க வந்து ரிமோட்ல ஷோட ஸ்கேன் பண்ணீங்க, ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பனாகவும் இருக்கு. நீங்க ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ஓலாவோட மொத்த நெட்வொர்க்கும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு கம்பெனிக்கு எதிராக நாங்க வந்து எதுவும் டிஸ்க்ளைமர் அதாவது வந்து சொல்லக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நான் சொல்றேன், புரியுதா? இதோட நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா எனக்கு வாயில் நாக்குல சனி அரவிந்த் எங்க வருது, நாக்குல சனி எங்க வருது. அவன் காணோம். ப்ரோ விக்னேஷ் ப்ரோ நிறுத்திக்கிறேன் இதோட. நீங்க இதையே சொல்லிருக்க தேவை. ரோட் மேப் இப்போ ஆமா ஐசிடியில் வரணும், இப்போ ஓடி சைடில் வரணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் படிக்கணும், ப்ரீ ரெக்யூர்மெண்ட்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? அது நான் குரூப்ல ஒரு லிஸ்டா அனுப்பி விடுறேன்டா. அதான் அந்த குரூப்ல ஓகே. ஒரு லிஸ்டா போடுறேன்டா. அந்த இது ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் அதை குரூப்பா போடுறேன். சரி மணி, நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகேவா? இப்ப நீங்க ஃப்ரெஷரா என்ட்ரு ஆக முடியாது, உள்ள விடவே மாட்டானுங்க. நீங்க வந்து அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் நிறைய இருக்கு, நீங்க அங்க போற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர் இட் மேபி, பட் நீங்க ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இங்க வந்து இந்தியாவில இருந்து நீங்க ஏதாவது நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அவர் வந்து ஒரு விக்னேஷ் வந்து போடுவார் லேட்டா, ரெசோர்சஸ் வந்து அவர் ஷேர் பண்ணுவார். ஓகே ப்ரோ. அப்புறம் ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டெலிகாம் டெஸ்டிங் வந்து இப்போ படிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்காரு. ஸோ அகைன் அங்க வந்து இதுலயும் டெலிகாம்லயும் வந்து பென் டெஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து லிமிடெட் தான் இருக்காங்க. இவர் உட்காந்து இதுல படிச்சிட்டு இருக்காரு, நல்ல வந்து ஒரு வாண்டட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து அந்த டெலிகாம் வந்து நீங்க என்ன மாதிரி வந்து என்ன சொல்றது, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, அதை பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? டெலிகாம் வெர்சஸ் ஐசிஎஸ் கேட ஒரு கம்பாரிசன், மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து, அதை பத்தி எதுவும் ஒரு பிக்சர் தரீங்களா? டேய் நான் அது இன்னும் டீடைலா நெக்ஸ்ட் செஷன்ல நான் சொல்றேன்டா. பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொன்னும் இருக்கு, லைக் இன்னொன்னு நான் யோசிச்சப்போ இந்த இது வந்து ஸ்லோலி எவால்விங்கா இருக்கு ஐசிஎஸ் கேடெல்லாம். ஸோ வந்து யாரும் வந்து அந்த அளவு பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்றது கிடையாது. ஸோ இது ஒரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஏஐ வருது, இதுல போயிட்டு ஒளிஞ்சு உட்காந்துக்கலாம். ஏன்னா வந்து பேட்ச் பண்ண போறது இல்லை, ஏஐ வந்து எதுவும் தள்ள போறது இல்லை, கஷ்டம். அதுவே இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து இது ஈஸியா அட்டாக் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டு நிறைய போயிடும். ஏஐ வச்சு இப்ப நாலேஜ் இல்லாதவங்க கூட இது வந்து தாக்குதல் பண்ணிட்டு போயிடுவாங்க, டவுன் டைம் வரும். ஸோ டவுன் டைம் இது வந்து வந்து பூம் ஆகும். அதாவது ஃபியூச்சர் ஆஃப் சைபர், ஒரே ஒரு பாயிண்ட்ரா, ஃபியூச்சர் ஆஃப் சைபர் வார்ஃபேர்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு இந்த ஸ்டெல்த் ஜெட்ஸ், சிக்ஸ்த் ஃபைட்டர்ஸ் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டீங்கல்ல. என்னைக்குமே இந்த சைபர் இந்த ஒரு பாயிண்ட் அடிக்கடி வரும்.